இந்த பாட்டை கேளுங்க. 2 வரி தான். என்ன அழகா விவேகானந்தரின் வர்ணனை கண்களை பற்றி. தீப்தநயனாரவிந்தம் சுவாமி விவேகானந்தம் பாரத வீர நரேந்திரம் தாம் வந்தே சிம்மனிநாதம். தீப்தநயனாரவிந்தம் எல்லாரும் சொல்லுங்க. சுவாமி விவேகானந்த் தீப்தநயனாரவிந்தம் நயனாரவிந்தம் சுவாமி விவேகானந்தம் சுவாமி விவேகானந்தம் பாரத வீர நரேந்திரம் பாரத வந்தே சிம்மனிநாதம். வந்தே நயனம் என்றால் கண்கள். இது வடமொழியில் எதற்கு நயனம் என்று பேர் கொடுத்தாங்கன்னு அது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அப்போ அதை புரிஞ்சிட்டிங்கனாக்கா இந்த கண்களிலிருந்து வரும் அருள் எப்படிங்கிறது புரிய முடியும். இந்த நயனம்ங்கிற சப்தம், இந்த சொல் ஒரு தாத்துவிலிருந்து பிறந்திருக்கிறது. தாத்து என்றால் ஒரு கருப்பொருள். அந்த கருவிலிருந்து பிறந்த சொல் நயனம் என்பது. அது கரு என்ன என்றால் நீ என்ற கருவிலிருந்து பிறந்த சொல் தான் நயனம். நீ என்றால் நீயத்தே இதி. நீயத்தே இதி என்றால் உன்னை இழுத்து செல்வது, உன்னை முன்னே சென்று உன்னை பின்னாலிருந்து உன்னை இழுத்து செல்வது. அதற்கு தான் நயனம் என்று பெயர் வந்தது. கண்கள் நம்ம என்ன செய்கிறது? காது செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறது. கண்கள் இந்த நம் மூக்கு செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் நான் போவதற்கு முன்பு அங்கு நயனங்கள் போய்விட்டது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் இப்போ பார்க்குறேன், அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. நான் அந்த ஜன்னல்கிட்ட போகல, இவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கேன். ஆனால் ஜன்னலை பார்த்த உடனே நான் அங்கே போய்விட்டேன். அப்போ அந்த நயனம் என்னை இழுத்து செல்லுகிறது அங்கு. அதனால தான் அதுக்கு பேர் நயனம்னு பேர். அதே மாதிரி தன் பால் இழுத்து கொள்ளும் சக்தியும் அதற்கு இருக்கிறது, ஈர்ப்பு சக்தி. அந்த ஈர்ப்பு சக்தி இருப்பதனால்தான் நயனங்கள் என்று சொல்கிறோம். விஷ்ணுவை பற்றி சொல்லும்போது கமல நயனம், லக்ஷ்மி காந்தம் கமல நயனம், யோகிபிர் தியான கம்யம். தியானத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை விஷ்ணு. விஷ்ணுவை நீ தியானித்தால் உனது தியானத்தின் மூலமாக அவர் உன்கிட்ட வருவார். எப்படி வருவார்? கமல நயனத்தினால் வருவார். அவருக்கு பெயர் கமல நயனன்னு பேர், கமலக்கண்ணன் என்று தமிழில் சொல்லுவோம். காரணம் என்ன? அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? கமலக்கண்ணன் ஏன் பெயர் வந்தது என்று. அவருக்கு ஒரு பெரிய ஆயுதம் தேவைப்பட்டது. என்ன ஆயுதம்? சக்கர ஆயுதம். அந்த சக்கராயுத தேவைக்காக பிரம்மாவிடம் பேசி கொண்டிருந்தார். இந்த மாதிரி சக்கராயுதம் எனக்கு தேவை, நிறைய அசுரர்கள் வருகிறார்கள், அவரை கொல்வதற்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. அந்த ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்க வேண்டும்? அதாவது உலகமே சுற்றும் அந்த மாதிரி சக்கராயுதம் வேண்டும் அப்படின்னு சொன்னபோது பிரம்மா சொன்னாராம், விஷ்ணு தம்பி நீ போய் தபஸ் பண்ணு, அதை தவம் பண்ணு. யார் மேலே? சிவன்கிட்ட. எப்படி தவம் பண்ணாக்க சிவலிங்கத்துக்கு 1000 தாமரை மலர்கள் சூட்ட வேண்டும். சரி, இவர் போய் 1000 தாமரை மலர்கள் எடுத்து வந்தார். எடுத்து வரும்போது என்னவோ ஒரு மலர் கீழே விழுந்து விட்டது. இப்போ அதை சிவனுக்கு போட முடியாது என்றால் கீழே விழுந்து விட்டது. இப்போ 999 மலர்கள் போட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு மலர் கையில் வசம் இல்லை. அப்போ இந்த பண்ணின தவமே வீணாக போயிடும் இல்லையா? அதற்காக விஷ்ணு என்ன நினச்சாராம், சரி எங்கிட்ட ஒரு நயனம்னு ஒன்று இருக்கு, 2 நயனம், அதில் ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு நயனத்தை எடுத்து சிவனுக்கு கொடுக்க போனாராம். அப்போ தான் சிவன் மிக்க மகிழ்ந்து என்ன உன்னோட பக்தியை மெச்சினேன் அப்படின்னு சொல்லி அந்த சக்கராயுதத்தை விஷ்ணுவுக்கு பரிசாக வழங்கினார் என்று புராணங்கள் சொல்லும். இந்த புராண கதை மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சக்கராயுதம் அவருக்கு கிடைச்சது இல்லையா, அவருக்கு பேர் கமல் பூவை எடுத்துக்கொண்டு, தாமரை பூவை எடுத்துக்கொண்டு அவர் தன் கண்களை, அதாவது ஒரு தாமரைப்பூ மிஸ்ஸிங் இருந்தது இல்லையா, அதற்காக தன் கண்ணையே கொடுத்ததுனால அவருக்கு பெயரே கமலக்கண்ணன் என்று வந்துவிட்டது. இந்த கமலக்கண்ணனோட தீப்த கிருஷ்ணரை பற்றி அர்ஜுனன் சொல்கிறான், பகவத்கீதையில் வருது. எப்படி கிருஷ்ணரோட விஸ்வரூபம் எடுத்த போது அவருடைய கண்கள் எப்படி இருந்தன,
அப்போ சொல்லும்போது நபஸ்பிருஷம், நபஸ்பிருஷம் அந்த ஆகாசத்தை தொடர்தான் அந்த கண்கள், அவ்வளோ பெரிய கண்கள். அது தீப்தம் அநேக வர்ணம் அப்படிங்கிற, தீப்தம்னா அப்படி பிரஜ்வலிக்கிறது, ஜொலிக்கிறது அப்படி, அந்த மாதிரி கண்கள். அது விஷ்ணுவோட கண்கள் அப்படிப்பட்டவை. அந்த கண்களினால் நமக்கு கிடைக்கிறது என்ன? அந்த விஷ்ணுவின் அருள். அவன் சொல்கிறான், அர்ஜுனன் சொல்கிறான் கடைசியில், அவன் அந்த ஸ்லோகத்தை பாருங்க, நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம் வியாத்தனானம் தீப்த விஷால நேத்திரம். எகைன் விஷால நேத்திரம் என்ற மிக பரந்த கண்கள். அந்த சங்கராச்சாரியர் சொல்கிற சௌந்தரிய லஹரியில் அன்னையார் திரிபுர சுந்தரி, அவளோட நாள் தான் இன்னைக்கு, ஷோடசின்னு பெயர் அவளுக்கு. பால திரிபுர சுந்தரியே தான் நம்ம ராமகிருஷ்ணர் அன்னை சாதர் வணங்கின நாள். ஸோ இன்னைக்கு அந்த அது எப்படி கண்கள் இருக்கின்றன, அந்த கண்கள் இரண்டும் அவ்வளோ அகலமாக இருக்கின்றன. காது கிட்ட வரல போயிடுதான், கண்கள் இப்படி வந்து இது வரல போயிடுச்சு, காது கிட்ட போயிடுச்சு. அது அப்போ அந்த காதுகள் செவிகள் கண்களை கேட்கறதான், இவ்வளோ தூரம் ஏன் பக்கம் வரம்பா, நீ எங்கே இருக்கணுமோ அங்கே இரு அப்படின்னு சொல்கிறதான் இந்த செவிகள். அப்போ கண்கள் பதிச்சுதான், இல்லை உன் காதல் தான் பக்தர்கள், அநேக கோடி பக்தர்கள் அன்னையாரை புகழ்ந்து பாடும் அந்த அந்த பாடும் ஸ்தோத்திரங்கள் உன் காதில் தானே வந்து விழுகின்ற, அதனால் என் கண்ணை நான் பக்கத்தில் வச்சு அந்த அனுபவத்தை பெறலாமேன்னு நான் வந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு தேவியே, சௌந்தரிய தேவியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றார். அந்த மாதிரி விஷால நேத்திரம், விஷால புத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமஸ்தேஸ்து விஷால புத்தி அப்படின்னு நம்ம வியாசபவனை சொல்லுவோம். அவர் விஷால புத்தி இருக்குன்னு. ஆனால் விஷால கண்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஷாலாட்சி என்ற ஒரு பெயரே இருக்கிறது அன்னையாருக்கு. காரணம் என்னென்ன, அவள் கண்களிலிருந்து எதையும் மறைக்க முடியாது. அவள் கண் பார்வை எங்கே எல்லா இடத்திலும் செல்லும். இந்த பிரபஞ்சமே அவளால் படைக்கப்பட்டது. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இடம் கூட இல்லை அவள் கண்கள் படியாத இடமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட விஷால நேத்திரம் சுவாமி விவேகானந்தருக்கு அந்த மாதிரி தீப்த நயனார விந்தம் என்ன அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. தீப்தன், இதை நினைச்சாலே நமக்கு புரியுறது, சுவாமியோட கண்கள் அப்படி அவ்வளோ அபூர்வமான கண்கள். அதை பார்த்து நிறைய பேர் மயங்கியிருக்காங்க. மயக்கம்னா இது இந்த உடல் உறுப்பை பார்த்து மயங்குற அந்த மாதிரி மயக்கம் இல்லை, அதுக்கு பேர் தான் மாயைன்னு சொல்கிறோம். அந்த மாயை கிடையாது. இந்த மயக்கம் ஈர்க்கப்படுகிறது, அவருடைய அருளுக்கு பாத்திரமாக அந்த கண்கள். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அன்னையாரோட கண்கள் எப்படி இருந்தது அதை பார்க்கலாம் கொஞ்சம். அன்னையாரோட கண்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி தீப்தனயனார விந்தம்னு விவேகானந்தரை பற்றி விவரிச்சிருக்கா இல்லையா, அந்த மாதிரி யாரும் அன்னையாரை பற்றி அவரோட கண்களை பற்றி அவ்வளோ விசால நேத்திரம் பிரமாதமாக இருக்குது அதெல்லாம் யாரும் சொல்லலை. ஆனால் அந்த வாழ்க்கை வரலாறு அந்த பக்தர்களின் வாழ்க்கை வரலாறு நாம் கண்டுபிடிக்கிறோம் எப்படி அன்னையாரோட கண்கள் இருந்து. ஒரு பையன் ஜாயின் பண்ணியிருக்கான். அந்த பையன் அன்னையார்கிட்ட வரதுண்டு. அன்னையார் ரொம்ப அன்பாக அந்த பையன்கிட்ட நடத்துக்கிறேன். அவன் பேர் ராஷ் பிஹாரி என்று பெயர், ஒரு பெங்காலி பையன். அவன் என்ன பண்ணுறான், ராஷ் பிஹாரி அன்னையார்கிட்ட உட்காந்துருக்கான். இப்போ அன்னையாருக்கு சேவை செய்கிறான். சின்ன பையன் தானே, அன்னையாரும் அன்போடு அவனை பேசும். அப்போ என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு அவன் மடத்தில் சேர்ந்தாச்சு. மடத்தில் சேர்ந்து இப்போ பிரம்மச்சாரியாக இருக்கான். பிரம்மச்சாரி சமயத்தில் அவனுக்கு நிறைய பணிகள் கொடுக்குறாங்க மடத்து தலைவர், நிறைய பணி. அதில் ஒரு இதை பணி நினைக்க அக்கௌண்ட்ஸ் எழுதணும், எவ்வளவு வரவு வருது, என்னெல்லாம் செலவு செய்யுது அதை எழுதணும் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு பில்டிங் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல. அந்த பில்டிங்கை போய் பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சரியாக பண்ணுறாங்களா, இன்ஜினியர் சரியாக பார்க்குறாங்களா, கொத்தனார் சரியாக வேலை செய்கிறாரா, இது வேறு சூப்பர்வைசர் வேறு பண்ணணும். இப்படியெல்லாம் அவன் ராத்திரி பகலாக உழைப்பு 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 என்று அவனுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து அருமையாக அன்னையார் பக்கத்தில் உட்காந்து அவளுக்கு சேவை செஞ்சான்னா அந்த டைம் இப்போ போச்சு. இப்போ அவனுக்கு டைம் இல்லை. இப்போ இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுறான், அங்கே போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரான். ஒரு நாளைக்கு மனசில் அப்படியே குமுறல், அன்னையார்கிட்ட வந்துட்டான். அன்னையார் அவனை பார்த்துட்டு வா வா, அவன் பேர் ராஜ்பிஹாரி. ராஜ்பிஹாரி எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, உட்காரன்னு பக்கத்தில் உட்காந்துச்சு அரவணைச்சிக்கிறான்னா. அம்மா அப்போ சொல்கிறான், அம்மா என்ன மாதிரி வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்க, இந்த அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கும் இந்த பில்டிங் வேலை பார்க்கறதுக்குமா நான் வந்திருக்கேன். இங்கே எனக்கு உன்னுடைய உண்மை சொரூபம் தெரியணும்,
அதற்கான நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீ என்னடான்னா இந்த வேலையெல்லாம் கொடுத்து என்ன உன்னை மறக்க வச்சிட்டியே அப்படின்னு அழறான். அப்போ அன்னையா சொன்னாலாம், என்னடா இது பெரிய ரொம்ப போச்சு, நீ இதெல்லாம் நீ செய்யலை என்றால் நீ இங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய போகிற? அன்னையார் 4-5 கேள்வி கேட்குறாங்க அந்த பிரம்மச்சாரிகிட்ட. ரொம்ப அற்புதமான கேள்விகள். அது ராஷ்பிஹாரி மகாராஜ் அவரே எழுதினது. அதில் சொல்கிறார், என்னை பார்த்து அன்னையார் கேட்குறாங்க, என்ன பண்ண போகிற? இந்த வேலையெல்லாம் இல்லை வச்சுக்க, இப்போ நீ என்ன பண்ண போகிற? 24 மணி நேரம் தூக்கத்தை தவிர உன்னால் தியானம் செய்ய முடியுமா? உன்னால் உட்கார முடியுமா? அவ்வளோ நேரம் 1/2 மணி நேரம் உட்காரது எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. உன்னால் உட்கார முடியுமா? தியானம் செய்ய முடியுமா? ஜபம் செய்ய முடியுமா? இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சு கொடுத்துருக்காங்க? சுவாமிஜி செஞ்சு கொடுத்துருக்காரு. சுவாமிஜியோட இந்த வேலைகள் இந்த கர்மங்களை நீ செய்யவில்லை என்றால் உனக்கு விடுதலை எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்டு அம்மா சொல்கிறா, பாருப்பா, இந்த வேலைகள்லாம் இது கடவுளுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கணும். நேற்றுக்கு நம்ம கலந்துரையாடலில் அந்த டாப்பிக்கே தான். டெய்லி நம்ம செய்கிறோம் இல்லையா கர்மம், அந்த கர்மங்களின் மூலமாக எப்படி நாம் ஆன்மீகத்தை பெறுவோம் என்பது. நம்ம இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்கிற நீ இதன் மூலமாக தான் நீ ஆன்மீகமாக ஆகணும். அதற்கு என்ன பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ராஷ்பிஹாரி மகாராஜ் கேட்குறார். அப்போ அம்மா சொல்கிறா, எல்லாவித கர்மங்களும் எல்லாவித செயல்களும் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நீ எல்லாத்தையும் குரு மகாராஜுக்கு அர்ப்பணம் செய். இது நம்ம முதல்ல. ரெண்டாவது, நான் செய்யும் எல்லா கர்மங்களினாலும் வரும் வினைகள், அதன் மீது என் மனதில் எந்தவித பற்றும் ஏற்படக்கூடாது. இந்த பற்றுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் பில்டிங் கட்டினாராம், கட்டிட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த மாதிரி 10 ரூம் நான் கட்டியிருக்கேன், அங்கே ஒரு ரூம் பார்க்குறீங்க இல்லையா, 5ஆம் நம்பர் ரூம், அதுதான் என்னோடய ரூம், நான் அங்கே தங்க போகிறேன். இவருக்கு தெரியுமா அடுத்த நாள் இவர் உயிரோடு இருப்பாரான்னு? தெரியாது. ஆனால் பிளான் பண்ணிட்டார். இவர் பலன் வேணும் அவருக்கு. நம்ம ஏலகிரியில் ஒரு சாமியார் வந்தார், அவர் பேர் ருத்ரமகாராஜ்னு சொல்லுவோம். அவர் ருத்ரமகாராஜ் வந்த உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ் அவருக்கு சொல்லிச்சு, இந்த மாதிரி நீ அங்கே போய் ஒரு பில்டிங் கட்டு, அந்த பில்டிங்கில் கோயில் கட்டணும், மேலே கீழே சாதுக்கள் தங்கும் இடம் கட்டு அப்படி சொன்னார். அவர் கட்டுறவரில் அங்கே தங்க முடியாது இல்லையா, கட்டினப்போ தான் வர முடியும். அதனால ஒரு குடியில் அவர் தங்கி இருந்தார். குடியில் தங்கி இந்த பில்டிங்கை கட்டினார். கட்டி முடித்த எந்த ஒரு ரூம்லேயும் அவர் தங்கவே இல்லை, இந்த புது பில்டிங்கில் தங்கவே இல்லை. அவர் அதுக்கு முன்னாலே அவர் ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னப்பா நீ தானப்பா இது பெரிய பில்டிங்கை பண்ண, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒரு இரவாவது வந்து தங்க மாட்டேன். பாரு, எந்த பற்றும் இல்லை அவருக்கு. நான் தான் பண்ணினேன் அந்த பில்டிங், ஆனால் எனக்கு அந்த இடம் ஒன்று தேவையில்லை. இப்போ நமக்கு வர செயல், ராஷ்பிஹாரிட்ட அம்மா சொல்கிறார், நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அதன் வரும் ஒரு பலன் என்று ஒன்று வருமே, அந்த பலனை உனக்காக அல்ல, அது குரு மகாராஜ் பாதங்களில் நீ அர்ப்பித்து விடு. இந்த 2 நீங்கள் கரெக்டாக பண்ணி செஞ்சானாக்க உனக்கு குருதேவர் காட்சி அளிப்பார், என்னுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு அந்த பேச்சில் நம்பிக்கை இல்லை. இப்போ ராஷ்பிஹாரி பக்கத்தில் தானே உட்காந்து கேட்டுருக்கார். ஆனால் ராஷ்பிஹாரிக்கு மனசில் அப்போவும் ஒரு சந்தேகம் வருது. சரி, அம்மா சொல்கிறது உண்மையா, இப்படி நடந்தால் எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது, அம்மா அந்த பக்கம் பார்த்து யாரையோ பார்த்து சொல்லின்னு இருக்க இதெல்லாம் இப்படின்னு சொல்கிற. திடீர்னு திரும்பினாலாம், திரும்பி ராஷ்பிஹாரி கண் முன்னால் நிற்கிறா அம்மா. நின்றுட்டு சொல்கிறா, ராஷ்பிஹாரி பார் என் கண்களை அப்படிங்கிற. அப்போ ராஷ்பிஹாரி கண்ணை பார்க்குறான். அந்த பிரம்மச்சாரி அந்த கண்ணை பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த மயிர் கூச்சி எரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, மெய் சிலிர்த்தது. அந்த மெய் சிலிர்த்தது. அப்போ அவருக்கு சிலிர்த்த அந்த கண்களை பார்க்குறார். அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் அந்த தான் எங்கே இருக்கிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன நடக்கிறது, இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லையா. எல்லாமே மறைந்து போய் அந்த வெறும் இந்த கண்கள் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார். திடீர்னு அவருக்கு ஞானோதயம். அவர் சொல்கிற, என் மனசில் இருந்து எல்லாவித டவுட்ஸும் எல்லாவித சந்தேகங்களும் ஒரு வினாடியில் அழிந்து போயினேன் அப்படிங்கிற. இந்த விழிகள் தான் நம்ம வழிக்கு துணை சொல்கிறோம். அதுதான் டாபிக். துணை என்ற சப்தம் என்ற சொல் இந்த விழிகள் வழி இது 2ஐயும் இணைக்கிறது. இப்போ துணை பலவிதமான துணை இருக்குது நமக்கு இல்லையா. நம்ம சொல்லுவோம், இப்போ என்னுடைய தோட்டத்தை பாதுகாக்கணும்
அப்படின்னா இரவில் எப்படி பாதுகாக்கிறது? எனக்கு துணை யார்? அப்படி நான் தூங்க போயிடுவேன். அப்போ எனக்கு துணை யாராக இருப்பாங்க? ஒரு நாய், ஒரு அல்சேஷன் நாயை கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேங்க. அந்த நாய் காவல் காக்கும், அது எனக்கு துணை. இப்போ எனக்கு ஒரு ஆற்றின் மீது போக வேண்டும், தாண்ட வேண்டும். அப்போ எனக்கு ஒரு படகு வந்து எனக்கு துணையாக மாறும் இல்லையா? இப்போ நான் வெயிலில் நடக்கிறேன், உடனே ஒரு பிரம்மச்சாரி வந்து ஓடி வந்து என் கையில் குடை கொடுத்தாரு. அன்றைக்கி மாறி இந்த குடையை வச்சுங்க, நீங்கள் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்போ வெயிலுக்கு குடை துணை. இப்படி இதெல்லாம் ஜடப்பொருள்கள். ஆனால் மனிதனுக்கு மனிதன் துணையாவான். எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு அதன் தாய் துணையாக நிற்கிறாள், பையனுக்கு பெருசாக வளர்ந்தானாக்க பெற்றோர்கள் அவனுக்கு துணையாக இருக்கிறார்கள். அதேமாதிரி நண்பன் ஒரு நண்பனுக்கு துணையாக இருப்பான். இது மனிதர்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் செய்கிறது என்ன துணைனாக்க, உடல், உள்ளம், உயிர். இந்த 3 விதமான நிலைகளில் உடலால் நாம் நினைக்கும்போது, உள்ளத்தால் நாம் நினைக்கும்போது, உணரும்போது, உயிரினால் நாம் வேண்டும்போது, இந்த 3 நிலையில் நமக்கு துணை அவசியம். உடல் துணை உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ எது துணைன்னு. இப்போ நான் பாட்டு பண்ணாக்கா ஹார்மோனியம் வேணும், உறக்க பேசணுன்னாக்க என்னால் முடியாது, அப்போ இந்த மைக் எனக்கு துணையாக வரும். இது ஜடப்பொருள். அதே மாதிரி உள்ளம், எனக்கு உள்ளத்தில் ரொம்ப சோர்வு வந்திருக்கு, மனசு ரொம்ப கெட்டு போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார்கிட்ட சொல்கிறதுனா? அப்போ யார்கிட்ட போகணும்? நம்ம சுவாமிகள்கிட்ட போகணும். பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கு போய் அந்த சுவாமிகிட்ட உட்காந்து தன்னுடைய உள்ள சோர்வை பற்றி சொல்லும். உள்ளத்துக்கு துணை மகான்கள், சன்னியாசிகள், இவர்கள் உள்ளத்துக்கு துணையாக இருப்பாங்க. ஆனால் உயிருக்கு துணை யார்? சரி, அப்பா அம்மா தான் இந்த உடலை கொடுத்தாங்க எனக்கு. இப்போ நான் இறக்கும்போது, இந்த உடலை விடும்போது, அம்மா அப்பா என் கூட வருவாங்களா? மாட்டாங்க. வருவாங்களா? மாட்டாங்க. அதே மாதிரி கணவன் உயிர் விடும்போது மனைவி அவனுக்கு துணையாக போவாளாவ? மாட்டான். ஸோ உயிருக்கு துணை யார் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு பதில், உயிருக்கு துணை இறைவன். அவன்தான் தாயாக வந்து நம் துணையாக நிற்கிறான். என்ன அழகாக நம்ம தமிழ் இலக்கியத்தில், பக்தி இலக்கியத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. துணைங்கிறது இறைவன் தான் நமக்கு துணை. பல்வேறு ஜென்மங்கள் எடுத்து நாம் உழன்று கொண்டிருக்கிறோமே, அந்த ஜென்மங்களை தான் நம்மை விடுவிக்க துணையாக ஒரு பொருள் தேவையாக இருக்கிறது. அந்த பொருள் தான் இந்த இறைவன், தெய்வம் என்று சொல்கிறோம். அது நாமெல்லாம் நம்ம ராமகிருஷ்ண பக்தர்கள். நமக்கு யார் துணை? நாம் இந்த உடலை விடும்போது நாம் எங்கு செல்ல போகிறோம்? ராமகிருஷ்ண லோகம் என்ற ஒரு லோகம் இருக்கிறது, அங்கு செல்ல போகிறோம். அங்கு தனியாக செல்ல முடியாது, எனக்கு துணை வேண்டும். அந்த துணை தான் விவேகானந்தரோ இல்லை அம்மாவோ இல்லை ராமகிருஷ்ணரோ, அவரே வந்து துணையாக எடுத்துக்கொண்டு போவார் இல்லையா? அப்போ அவன் சொல்கிறான், ஒரு பக்தர் நல்ல குடியாரன் ராமகிருஷ்ணர்கிட்ட வருதுண்டு. அவன் வந்து சொல்கிறான், நான் இறக்கும்போது நீ என்னோட துணையாக வர வேண்டும். ராமகிருஷ்ணன் முதல்ல மறுத்த உடனே சொல்கிறான், கங்கை நடுவில் அந்த போட்டு நிற்கிறது. இப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் ஒத்துக்கலைன்னா இந்த போட்டை நான் கவிழ்த்துருவேன், 2 பேருமே போவோம், நானும் இறப்பேன் நீங்களும் இறங்க, 2 பேருக்குமே சரீரம் இருக்காது அப்படின்னு அவன் பயமுறுத்துறான். அப்போ ராமகிருஷ்ணன் சொல்ல, சரிப்பா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற. கடைசியில் காளிபத கோஷ் என்ற பெயர் அவருக்கு கடைசியில் ராமகிருஷ்ணர் வந்ததாக நாம் படிக்கிறோம். அதே மாதிரி ராமகிருஷ்ணர் வந்து ஒரு தேரில் கூட்டி கொண்டு போகிறார் பலராம் பசுவோட ஒய்ஃப். அவங்களே மாடிப்படியில் போய் பார்க்குறாங்க, என்ன நடக்கிறதுன்னு புரியல. அப்போ பார்க்குறாங்க, ஒரு தேர் வருதுன்னு. வானத்திலேருந்து தேர் வந்து ராமகிருஷ்ணர் பலராம் பசுவை கூட்டி கொண்டு போகிறார். இப்படி பலவித சம்பவங்கள் நாம் பார்க்கிறோம். துணை நமக்கு அவசியம். துணை இல்லாமல் அந்த லோகத்திற்கு போக முடியாது. அதற்குத்தான் இப்பொழுதிருந்தே நாம் வேண்டிக் கொள்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம், பாடிக்கொள்கிறோம், எல்லாம் செய்கிறதும். அப்பா அம்மா நீ தான் எனக்கு துணை. சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார், ஏதாவது எழுதணுன்னாக்க பிள்ளையார் சுழி போட்டு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் சுழின்னு ஒன்று போடுவாங்க, அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு கீழே எங்கள் அப்பா சொல்ல, வேலும் மயிலும் துணைன்னு எழுது அப்படின்னு. அது எழுதாமல் எதுவுமே ஆரம்பிக்க முடியாது. அந்த பழக்கத்தில் என்னாச்சு, ஸ்கூலில் எஸ்ஏ எழுதும்போது கூட வேலும் மயிலும் துணைன்னு எழுதி ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் ஒரு மாஸ்டர்னு சொன்னேன், அதெல்லாம் எழுதாதுப்பா, அதை வீட்டில் வச்சுக்கோ, இந்த ஸ்கூலில் அதெல்லாம் எழுத வேண்டாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன தோணிச்சுன்னா, வேலும் மயிலும் எனக்கு துணை வேணுமே, துணை இல்லாமல் எப்படி போகிறது?
அதனால் ஆண்டவன் தான் நமக்கு துணை. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டான்னா கிளியராக நமக்கு ஒன்றும் கஷ்டமே இருக்காது. அவர் நிச்சயம் நமது வேண்டுதலை விரும்பி கேட்டு அந்த விழிகள் மூலமாக நமக்கு அருள் பாலித்து கடைசியில் இந்த உடல் கீழே விழும்போது நமது துணையாக நம்மை இழுத்து கொண்டு செல்வார். அந்த நம்பிக்கையில் தான் நாம் எல்லோரும் வாழ்கிறோம். நம்ம எல்லோருக்கும் அவரின் அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.